பேதுருவுக்கு தான் மறுதலிக்கிறதை கூட உணராம இருந்தான். அதனாலதான் சபிக்கவும் தொடங்கினான் என்று பைபிள்ல இருக்கு. சேவல் கூவுனதுதான் அவன் தன்னுடைய நிலையை உணர்றான். சேவல் கூவுறதும் இயேசு திரும்பி பார்க்கிறார். என்ன டைமிங்! ஏன்னா சும்மா சேவல் கூவினாலும் உணர்வு வராது. சேவல் கூவுறதை கர்த்தர் அடையாளமா வச்சிருந்தார். அந்த காலம், அந்த நேரம், அந்த டைமிங். அப்போ அதுல கூட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த சேவல் கூறதுக்கு முன்னாடி உள்ள டைம் தான் பேதுருவே உனக்கான சோதனை. அதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு 1 hour ப்ரேயர் போதும். பேதுருவே 1 hour ப்ரேயர் பண்ணிரு. ஏன்னா சேவல் கூவிட்டுனா என் பார்வை வந்துடும், திருப்பி நீ என் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுவேன். இது உனக்கான டெஸ்டிங் பீரியட். ஒன்னு அந்த உபத்திரத்தின் குகையில் போடுற டைம் அது உனக்கான பீரியட், சோதனை காலம் அது. அதை தாண்டிட்டேன்னா பேதுரு, யோவான் நிக்கிற இடத்துல நீயும் வந்து நிப்ப பேதுருவே.